अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडवदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्री शंकराचार्यमतास्य पद्मपादं च स्थामलकं च शिष्यं तम तोड़कं वाक्यकारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां पर्वतपादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। षडाधारपङ्केरुहान्तर्विराजते सुषुम्नान्तराले अतितेजो लसन्तीं सुधामण्डलं द्रावयन्तीं पिबन्तीं सुधामूर्तिमीडे चिदानन्दरूपाम्। ஆச்சாரிய பாதைகி கிருத பவானி புஜங்கம் அப்படின்னு ஒரு 17 ஸ்லோகங்கள் அடங்கியதான புஜங்க ஸ்தோத்திரம். புஜங்க பிரயாதம் அப்படின்ற ஒரு மீட்டர்ல எழுதினது, ஒரு பாம்பு நெளிரா மாதிரி வரக்கூடிய மீட்டர்ல எழுதினது. அதுல நம்ம 11 ஸ்லோகங்கள் பார்த்து விட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 12வது ஸ்லோகம். त्वमर्कस्त्वमिन्दु त्वमग्निस्त्वमापः त्वमाकाशभू वायवस्त्वं महत्त्वं त्वदन्यो न कश्चित् प्रपञ्चोऽस्ति सर्वं त्वमानन्द संवित् स्वरूपां भजेऽहं। त्वमर्कस्त्वमिन्दुः त्वमग्निस्त्वमापः त्वमाकाशभू वायवः त्वं महत्त्वं त्वत् अन्यो न कश्चित् प्रपञ्चोऽस्ति सर्वं त्वम् आनन्द संवित् स्वरूपां भजे अहम्। அம்மா அப்படின்னு பகவான 10வது ஸ்லோகத்துல அவர் என்ன சொன்னார்? இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் அதீதமானவள் நீ அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த சர்வ தேஜோமயமாக இருக்கக்கூடிய நீ இந்த பிரபஞ்சத்துக்கு உன்னுடைய சொரூபம் பிரபஞ்சத்தோட பிரபஞ்சாத் பரம் அதிசூக்ஷ்மம் அப்படின்னு சொன்னார். பிரபஞ்சத்துக்கெல்லாம் மேலானது, இதோட ஒட்டாததான சொரூபம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 11வது ஸ்லோகத்துல ரொம்ப பராம் சிவாங்க பராம் அப்படின்னா தேச கால வஸ்து பரிச்சின்ன ரகிதமான மேலான சொரூபம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இப்ப அவரே சொல்றார், அப்படி இருந்த போதிலும் நீதான் எல்லாமுமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. இது விஸ்வரூப தரிசனம், வைஸ்வானர உபாசனைன்னு சொல்றது. பகவானை எல்லாமுமாக பார்க்க வேண்டும். பூபாதௌ யஸ்ய நாபிர்வியதசுர நிலச்சந்திர சூர்யௌ ச நேத்ரே கர்ணாவாசா சிரோத்யௌ முகமபிதஹனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரககோ போகி கந்தர்வதைத்யைஹ சித்ரம் ரம் ரம்யதே தம் திரிபுவனௌபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி அப்படின்னு பகவானை டோட்டலாக பார்க்கக்கூடியது. பஞ்சபூதங்களும் நீதாம்மா, நீதானே இந்த உலகம், நீ என்று எதுவும் இல்லை. அது மோதிரமாக இருக்கட்டும், செயினாக இருக்கட்டும், வளையலாக இருக்கட்டும், மூக்குத்தியாக இருக்கட்டும், தோடாக இருக்கட்டும், வங்கியாக இருக்கட்டும், ஒட்டியானமா இருக்கட்டும், தங்கத்தை தவிர வேற எங்க இருக்கு? அதுல இந்த பேரெல்லாம் கல்பிதம் தானே. எல்லாம் அங்க இருக்கிறது என்ன? தங்கம். அது ஒண்ணுதானே சத்தியம். அப்படித்தான் இந்த உலகத்திலேயே எல்லாமுமாக இருக்கக்கூடிய தங்க நகை உண்மை, தங்க வளையல் உண்மை, தங்க செயின், தங்க தோடு அப்படித்தானே சொல்லணும். எல்லாத்துலயும் நீதான் இருக்க அப்படின்னு சொல்லி
ரொம்ப அழகான பிரார்த்தனை ஆச்சாரியார் பண்றார். துவம் அர்க்கஹா, அம்மா நீதான் சூரியனா இருக்க இல்லையா? தீஷாஸ்மாத் வாதப் பவதே, நீ இல்லைன்னாக்கா அவர் கரெக்டா 6 மணிக்கு வருவாரா? உன்னுடைய ஆணைக்கு பயந்துதானே அவர் கரெக்டா பயத்துலதான் தீஷாஸ்மாத் வாதப் பவதே, காத்து அடிக்கிறது. தீஷோதேதி சூரியஹா, இந்த சூரியனை அம்பாள்னாலதான் உதிக்கிறது. அம்பாளுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தானே இது. அதனால உண்மையிலேயே நீதான் அந்த சூரியன். தொம் அர்க்கஹா அப்படின்னு, அர்க்கஹானா சூரியன். துவம் இந்துஹு இல்லையா? அந்த சந்திரன் டெய்லி அந்த சூரியனுடைய ஷேடோவை வாங்கி கொண்டு கரெக்டா வந்து போயிட்டு இருக்காருன்னா அது என்ன அர்த்தம்? அவ்வளவு கரெக்டா செய்யறதுன்னா அம்பாள் உன்னுடைய சொரூபம் தானே. நீதானே நித்யா தேவியாக இருந்து பிரதமா, தித்தியா, திருத்தியா அப்படின்னு 15 நித்யாக்களாக இருந்து பரிபூர்ண ராகா சந்திரனாக பௌர்ணமி அன்னைக்கு ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரனாகவும் இருக்கிறாய் அம்மா. துவம் அக்னிஹி, நீதான் அக்னியில இருக்கக்கூடிய பிரகாசத்தன்மை. அது எங்கேருந்து வரும் அக்னிக்கு? நீதாமா அந்த பிரகாசத்தன்மையும் அந்த சூடாக்கக்கூடிய தன்மையும் உஷ்ணத்தையும் பிரகாசத்தையும் கொடுக்கக்கூடியவள். துவம் ஆபஹா, அந்த சீதமான ஒரு தன்மை, குளிர்ந்த தன்மையை கொடுக்கக்கூடியவள். நீதான் அந்த பஞ்சமகாபூதங்களாக இருக்கக்கூடிய அக்னியாகவும் நீதான் இருக்க, நீதான் ஜலமாகவும் இருக்க. துவம் ஆகாஷஹா, எல்லாம் உங்ககிட்ட இருந்தா வந்து ஆத்மன ஆகாஷ சம்பூதா, ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராபஹ, அத்ய பிருத்திவி அப்படின்னு வேதம் சொல்றது. உங்ககிட்ட இருந்தானமா வந்தது. அப்ப நீதானம்மா இந்த ஆகாசம், நீதானமா அந்த பூமி நீதானே. வாயவஹா, அந்த வாயுவும் நீதானே அம்மா. துவம் அக்கஹா, நீ சூரியன், நீ சந்திரன், நீதான் தேஜஸ், நீதான் ஜலம், நீதான் ஆகாசம், நீதான் பூமி, நீதான் வாயு, நீதான் மகத்துவமும் எல்லா தத்துவமாகவும் இருக்கக்கூடிய மகத் தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த மனசு, புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இவைகளுடைய கூட்டாக இருக்கக்கூடிய தத்துவமும் நீதாம்மா. ஸ்தூல சரீரமும் நீதான், சூக்ஷ்ம சரீரமாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய டோட்டாலிட்டியும் நீதான், மகத் ஸ்வரூபமாக இருக்கிறாள். கஷ்டித் பிரபஞ்சஹா நாஸ்தி, உன்னை தவிர நீங்க பிரபஞ்சமானது கிடையவே கிடையாது. தங்கம் இல்லாம மோதிரம்னு தனியா ஒண்ணு இருக்குமோ? செயின்னு ஒண்ணு இருக்குமோ? தோடுன்னு ஒண்ணு இருக்குமோ? தங்கத்தை எடுத்துட்டா கொஞ்சம் இந்த தங்க செயின், தங்க வளையல், தங்க மோதிரத்துல தங்கத்தை எடுத்துட்டா அங்க என்ன இருக்கும்? மோதிரம்னு ஏதாவது இருக்கான்னு இல்லவே இல்லை. அதெல்லாம் வெறும் பேரு, வெறும் ரூபம் தானே தவிர அதுல உண்மை என்ன? அந்த தங்கம் தான்மா. உன்னை தவிர நீ இல்லாமல் அவரின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்யஹா, உன்னை விட்டு வேறாக, கஷ்டித் பிரபஞ்சஹா, எந்த ஒரு உலகமும் நாஸ்தி, கிடையவே கிடையாது, இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. நீ இல்லாமல் எப்படி இருக்கும் இல்லையா? நான் இருந்தாதான் கண்ணு பார்க்கும், மூக்கு முகரும், நாக்கு பேசும், காது கேட்கும் இல்லையா? நானே இல்லை என்றால் இந்த கண்ணு அந்த இடத்துல இருக்கும், ஆனா அதுக்கு பிரேதம் பேரு இல்லவே இல்லைன்னு அர்த்தம். ஆகையினால உலகமானது இயங்கணுமே ஆனால் அம்பாள் இருந்தாதான் இயங்கும். அம்பாள் தான் இங்க அக்னியாகவும் வாயுவாகவும் பூமியாகவும் ஜலமாகவும் தேஜஸாகவும் சூரியனாகவும் சந்திரனாகவும் இருந்து கொண்டு இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாள். அதனால சர்வம் துவம் இல்லையா? ஆகையினால துவதன்யோன கஷ்டித் பிரபஞ்சோக்தி சர்வம். ஆனா நீ யாரு? சர்வம், எல்லாம் துவம், நீதாமா. சர்வம் துவம், உன்னுடைய சொரூபம் என்ன அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் ஜெகத்தை வைத்துக் கொண்டு பேசும் பொழுது தட்டஸ்த லட்சணம்னு பேரு இல்லையா? ஜெகத்காரணம் நீதான், ஜெகத்காரணம் ஜனனி அப்படின்னு உனக்கு தாமா பேரு. ஜெகதம்பாள் அப்படின்னு பேரு, ஜெகஜனனி. இந்த ஜெகத்துக்கே ஜனனி அம்பாளாக இருக்கக்கூடியவள் நீதான். ஆனால் உன்னுடைய உண்மையான சொரூபம் என்ன அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆனந்த சம்பித் ஸ்வரூபாம், ஆனந்தத்தையும் ஞானத்தையும் சொரூபமாக உடையவளாக நீ தான் இருக்க. எந்த அதே உபனிஷத் என்ன சொல்றது? சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்திதேதி தஸ்மாத்வாயே தஸ்மாதாத்மன ஆகாஷ சம்பூதஹ ஆகாஷாத் வாயுஹ வாயோர் அக்னிஹ அக்னேராபஹ
அத்ய பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதயா அப்படின்னு உன்னுடைய பெருமை, நீ உன்னுடைய சொரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா. இப்படித்தான் உன்னுடைய சொரூப லட்சணம். உன்னை புரிந்து கொள்வதற்காக உன்னை வைத்துக் கொண்டுதானே ஒன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த ஜகத்துக்கு காரணம்னு சொன்னோம். ஜகத்தை வைத்துக் கொண்டுதானே உன்னை புரிந்து கொள்ள முடியும். ஜகத்தில் இருக்கக்கூடிய நாலேஜை, ஜகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அறிவை வைத்துக் கொண்டுதானே உன்னை புரிய முடியும். ஆகையினால இந்த ஜகத்தோட தடஸ்தமாக இதை வைத்துக் கொண்டு உன்னை புரிந்து கொண்டோம். ஆனா உன்னுடைய சொரூபம் என்ன? ஆனந்த சம்பித் ஸ்வரூபம். ஆனந்தமும் ஞானத்தை தவிர வேறு இல்லை இல்லையா? ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள், இன்ஃபினிட்டான ஒரு ஆனந்தத்தை, பேரானந்தை கொடுக்கின்ற ஒரு சொரூபம். அந்த சொரூபமா இருக்கிறதுனாலதானே ஞானிகளுக்கு பேரானந்தத்தை கொடுக்கிறாய். சம்பித் ஸ்வரூபம், நீ ஞானமாக இருக்கிறதுனாலதானே ஞானிகள் உங்களை அறிந்த பிறகு அவர்கள் நீங்களாக பவானியாகவே மாறிட்டார். பவானியை அறிந்தவர்கள் பவானி அப்படின்னு சொன்னா ரெண்டு அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கார். நீயாக நான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் பவானி, இன்னொன்னு பவனுடைய ஆத்துக்கார். இந்த பவனுடைய ஆத்துக்காரிய நினைச்சு பண்ணா பவானி இல்லையா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். எனக்கும் உன்னுடைய பவானி தொன் துவாசே மை விதர சகருணாம் அப்படின்னு சௌந்தர்ய லகரியில ஆரம்பிச்சு அவனுக்கு நிஜசாயுஜ்ய பதவி. இவன் கேட்கறான், நானும் என்ன மாதிரியே ஆகணும்னு இவன் கேட்கறான் போல இருக்குன்னு அவனுக்கு மோட்சத்தையே கொடுத்துட்டியம்மா அப்படி ஆச்சாரியா சௌந்தர்ய லகரியில சொன்னார் இல்லையா? அப்படி ஆனந்த சம்பித் சொரூபமாக இருக்கக்கூடிய உங்களை ஆச்சாரியா சொல்ற, அகம் பஜே, நான் பஜிக்கிறேன், உங்களை நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன், உங்களை நான் வணங்குகிறேன், உங்களுக்கு அடிபணிகிறேன், உங்களை போற்றுகிறேன் அப்படின்னு அகம் பஜே, ஆனந்த சம்பித் ஸ்வரூபாம் அகம் பஜேஹம் அப்படின்னு சொன்னார். त्वमर्कस्त्वमिन्दु त्वमग्निस्त्वमापः त्वमाकाशभू वायवः सत्वायवः त्वं महत्तत्वं त्वदन्यो न कश्चित् प्रपञ्चोऽस्ति सर्वं त्वमानन्द संवित् स्वरूपां भजेहम् அப்படின்னு பார்த்தோம். இப்ப 13வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். அடுத்தது 12வது ஸ்லோகம் இப்ப பார்த்தோம். 13வது ஸ்லோகம். சுதீனாமகம்யே சுவேதாகமஜ்ஞா महिम्नो न जानन्ति पारं तवाम्बा स्तुतिं कर्तुमिच्छामि ते त्वं न भवानी क्षमस्वेदमत्र प्रमुग्धा किलाहम्. ஆச்சாரியாளுடைய வினயத்தை பார்க்கணும். அவ்வளோ பெரிய இன்டெலெக்சுவல் ஜெயண்ட்னா இன்னைக்கு தேதியில ஆச்சாரியார். ஆனால் தன்னை எப்படி சொல்லி கொள்கிறார்? பிரமுக்தா, நான் மூடனல்லவாமா, எனக்கு நீ தானம்மா அருள் புரியணும் அப்படின்னு வேண்டாருன்னா அந்த வினயம்தான். அந்த சாஸ்திரம் என்ன படிச்சாலும் நம்ம வளர்றது வித்யா வினய சம்பன்னா அப்படின்னு சொல்றாரு ஆச்சாரியா. வினயம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஹியூமிலிட்டி ரொம்ப அவசியம். படிக்க 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 கற்க கற்க நமக்கு என்ன தெரியுது? ஐயோ நம்ம கல்லாதது இவ்வளவு இருக்கே, இவ்வளவு இருக்கே, இவ்வளவுதானே படிச்சிருக்கோம், இவ்வளவுதானே படிச்சிருக்கோம் அப்படின்ற தாபம் மனசுல வரணுமே தவிர படிச்சுட்டோன்ற கர்வம் வரவே கூடாது அப்படின்றதை நமக்கு அங்கங்க ஆச்சாரியாருடைய ஸ்லோகங்கள் உணர்த்திக்கிட்டே லட்சணம் இது. என்ன சொல்றாரு இப்போ? சுதீனாம் அகம்யே, சுதீனாம் அகம்யம். அம்மா, உன்னுடைய பெருமையை இந்த எழுத்துக்கள்னாலையும் வார்த்தைகளாலும் இருக்கக்கூடிய அந்த வேதங்கள்னால உன்னுடைய பெருமையை சொல்ல முடியுமாமா? இல்லையா? புஸ்தகத்துல இருக்கக்கூடிய விஷயம், புஸ்தகத்தை எழுதினவர் புஸ்தகத்தை விட அறிவுள்ளவராகத்தானே இருக்கணும். அவருடைய அறிவுங்க ஒரு போர்ஷன் தானே அந்த புஸ்தகத்துல வர முடியும். இப்படி இந்த வேதத்தினால குறிக்கப்படுகின்ற நீ, உங்ககிட்ட இருந்து வந்த வேதமான உன்னுடைய சொரூபமை இந்த வேதமானது சொல்ல முடியுமா? நீதான் வாசாம் மனோவாசாம் அகோச்சரஹா, மனசுக்கும் வாக்குக்கும் புத்திக்கும் எட்டாத ஸ்வரூபம். லட்சணா அகம்யா, உன்னை எந்த லட்சணத்தினாலேயும் நாங்கள் இப்படித்தான் என்று சொல்ல முடியாது. அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சுரூபம் இல்லையா நீ அப்படின்னு சொல்றதுனால ஸ்ருதீனாம் அகம்யே, வேதங்களாலும் அறியத்தகாதவள் அப்படின்னாரு. சரி, சுவேதாகமஜ்ஞா இல்ல சார், எல்லா வேதமும் படிச்சவர்கள்லாம் இல்லையா சார் அப்படின்னாரு. சுவேத, நன்காக அறிந்தவர்கள் யாரு? ஆகமஜ்ஞாக. ஆகமம்னா இல்ல, ஆகமம்னா என்ன? ஆசமந்தாத் கமயந்தி இது ஆகமாக.
ஆகமங்கள் அப்படின்னு சிவனுடைய வக்கரத்திலிருந்து வந்தது. கிரிஜாவனுடைய காதில் சொல்லப்பட்டதுதான் ஆகமங்கள். 28 ஆகமங்கள் சைவாகமங்கள் இருக்கு, 77 ஆகமங்கள் சாக்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி 100 கணக்கா வைஷ்ணவ ஆகமங்கள் இருக்கு அப்படின்லாம் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் வேதங்கள், வேத அங்கங்கள், இந்த ஆகமங்கள் இதெல்லாத்தையும் அறிந்தவர்கள் கூட ஆகம ஜ்ஞாஹா, அந்த ஆகமத்தை அறிந்தவர்கள் கூட இல்லையா, மகிம்னஹா ந ஜானந்தி, உங்களுடைய மகிமையை அவர்களாலும் புரிந்து கொள்வதில்லை. இதுதானே உண்மை. நன்கு வேதங்களையும் ஆகமங்களையும் அறிந்தவர்கள் கூட தவ மகிம்னஹா, உங்களுடைய மகிமையினுடைய பாரம் தவ அம்பா, அந்த எல்லத்தை யாராவது அறிய முடியுமா? பகவானுடைய எல்லையை அறிந்தவர் யாராவது இருக்க முடியுமா உலகத்துல? யாரும் இல்லை. பாரம்னா எல்லை. தொம் மகிம்னஹா பாரம் ந ஜானந்தி, யாராலையும் அறிய முடியாது, அறியவில்லை அம்மா. அதனால ஏ பவானி ஸ்துதிம் கர்த்துமிச்சாமி, ஆனாலும் எனக்கு ஆசையை பாருங்க, உங்க மேல ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசை. உங்களை எப்படி நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? உங்களுடைய லட்சணம் யாராலையும் புரியாது, வேதத்தினாலேயே சொல்ல முடியாது. வேதத்தை அறிஞ்ச பெரிய பெரிய பண்டிதர்கள், பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய சுவாமிகளாலேயும் தேவர்களால கூட முடியல உன்னுடைய பிரைஸ் பண்றதுக்கு. அப்படி இருக்கும்பொழுது உன்னை பத்தி பேசணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு வருது. இது என்ன ஆச்சரியமா இருக்க, எனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்தது? தே ஸ்துதிம் கர்த்தும் இச்சாமி, நீ உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொன்னீங்க, எனக்கு ஏதாவது கொஞ்சமாவது அருகதை இருக்கா? கொஞ்சம் கூட அருகதை இல்லைம்மா. ஆனாலும் ஆசையா இருக்க, உங்களை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்றத எனக்கு தெரியலனாலும் உங்க வார்த்தையாவது நான் திருப்பி சொல்லணும். பவானி பவானி பஜேகம், பவானி பஜேகம்னு சொல்லணும்னு தோணுகிறதே இல்லையா? இச்சா கர்த்தும் இச்சாமி இதம் தம் க்ஷமஸ்வ, முதல்ல இதுக்கு நீ என்னை பொறுத்து கொள்ள வேண்டும். நீ என்னை பத்தி தெரிஞ்சு நீ பாடுற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படின்னு கேட்காத. பக்தினால உன்னுடைய நாக்க சொன்னா என்னுடைய வாக்குக்கு ஒரு சுத்தி ஏற்படுகிறது, ஒரு பவித்திரமாக என்னுடைய நாக்கு கண்டதை பேசக்கூடிய என்னுடைய நாக்கு அந்த பவானி பவானின்னு சொன்னாக்கா என்னுடைய நாக்கானது சுத்தமாகிறது இல்லையா? அந்த பவானியை நினைக்க நினைக்க இந்த காமம் குரோதத்தோட இருக்கக்கூடிய என்னுடைய மனதானது சுத்தமாக ஆகிறதுமா. அதற்காகத்தான் உன்னை சொல்றேன், தயவு செய்து நீ பொறுத்துக்கோ அப்படின்னாரு. கர்த்தும் இச்சாமி இதம் துவம் க்ஷமஸ்வ, இதை நீங்கள் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். அகமத்திர சுமுக்தஹா கில, ஏமா உனக்கு தெரியாதா? அகம் இந்த விஷயத்துல, இந்த விஷயத்துல பிரமுக்தஹா, நான் மூடன் பிரகர்ஷேன மூடனாச்சே இல்லையா? உங்களுக்கு தெரியாதா என்னை பத்தி? நான் தான் மூடனாச்சே. எனக்கு என்னமா அப்படி ஒரு ஆசை, உன்னை பிரைஸ் பண்ணணும், உன் காலில் விழணும், உன்னை பிரைஸ் பண்ணணும், ஏதாவது நல்லதா நடக்காதா அப்படின்னு நிச்சயமா தெரியும் அம்மாவா நீ பண்ணுவேன்னு. அதனால உன்னை நானும் பிரைஸ் பண்றேன்னு ஏதோ வாக்கு கொடுத்த, அந்த வாக்கை வச்சுட்டு கண்டதை பேசிட்டு இருக்கோமே, உன்னையும் பிரைஸ் பண்றேன். நான் மூடன்தான், இருந்த போதிலும் நான் பண்றேன். இந்த அபராதத்தை நீதான் மன்னித்து பொறுக்க அருள வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகான ஸ்லோகம். சுதீனாமகம்யே சுவேதாகமஜ்ஞா மகிம்னோ ந ஜானந்தி பாரம் தவாம்பா ஸ்துதிம் கர்த்துமிச்சாமி தே த்வம் பவானி க்ஷமஸ்வேதமத்ர பிரமுக்த கிலாஹம் அகம் பிரமுக்தா கில, நான் மூடன் அல்லவா அப்படின்றார் ஆச்சாரியார். ஆனால் நீ பொறுத்துட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அடுத்த ஸ்லோகம் இதோட ஒரு விசேஷமா சொல்றார். குருத்வம் சிவஸ்துவம் ச சக்தி துவமேவாசி மாதா பிதா ச துவமேவாசி வித்யா துவமேவாசி பந்துஹு கதிர்மே மதிர்தேவி சர்வம் துவமேவ. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்லோகங்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகங்கள் இல்லையா? இது இப்படி அம்பாளை பிரைஸ் பண்ற. அம்மா நீதான் எனக்கெல்லாம் குரு இல்லையா? நான் இவ்வளவு தூரத்துக்கு பேசுறேன் அப்படின்னா உன்னுடைய அருள் இல்லாம, உன்னுடைய
கருணை இல்லாமல் என்னுடைய நாக்கு பேசுமா? என்னுடைய நாக்குக்கு அந்த பேசக்கூடிய சக்தி இருக்கா? இல்லையா? இல்லையா? அங்க உட்கார்ந்துட்டு அக்னிர்மே வாசிஸ்ரிதா வாக் ஹிருதயே, அந்த சக்தியானது அக்னி பகவான் அங்க வரணுமேனா ஜாதவே தசே சுனவாம சோமம் அதீயதோ நிதஹா, நீ அல்லவா அந்த அக்னி பகவானா இருந்து கொண்டு என்னுடைய நாக்கை இயக்குகிறாய். ஆகையினால நீதாம்மா எனக்கு குரு. குருஸ்துவம். அது இல்ல, பரமமங்கல ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உங்க ஆச்சாரிய, உங்களுடைய ஆத்துக்காரர் பரமசிவன் இருக்காரு, அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் நீதாம்மா எனக்கு எல்லாம்னு முதல்லயே சொல்லிட்டேன். எனக்கு சிவனும் நீதான், அம்பாளும் நீதான். சக்தியும் துவமேவ, சக்தியும் நீதான். எனக்கு சிவசக்தியா யுக்தோ இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. நீதான் பரமமங்கல ஸ்வரூபம், நீதான் என்னுடைய அம்மா, நீதான் எல்லாம், நீதான் குரு, நீதான் விஷ்ணு, நீதான் பிரம்மம், நீதான் தேவ. இப்படியாகத்தானே உன்னை நான் பார்க்கிறேன். அம்மா எனக்கு எல்லாமே நீதான். குருஸ்துவம் சிவஸ்துவம் சக்தி துவமேவ, நீதாமே, நீ துவமேவ, நீ ஒருத்திதாமா அப்படின்னாரு. நீதான் குரு, நீதான் பரமசிவன், நீதான் எனக்கு சக்தி அம்பாள்னு சொல்லக்கூடியவர். துவமேவ, நீயேதான். துவமேவாசி மாதா, நீதாமா எனக்கு அம்மா. எனக்கு அம்மான்னு வேற யார் இருக்கா? இல்ல, எங்க அம்மா ரைட் இருக்கா, இல்லன்னு சொல்லல. அந்த அம்மாவால எனக்கு என்ன பண்ண முடியும்? சாப்பாடு போட முடியும், கொஞ்ச நாள் தான் இருப்பா, அதுக்கப்புறம் என்னை விட்டு அந்த அம்மாவும் போயிடுவார்கள் இல்லையா? குழந்தைகளுக்கெல்லாம் அம்மான்றவர் எவ்வளவு நாள் இருக்கும் இல்லையா? இருக்கிற வரைக்கும் சபை கொடுப்பான். ஆனா எனக்கு வேண்டியது என்ன? பரம மோட்சமானது வேணும். மோட்சம்னா என்ன? பர்மனண்டா திரும்பியும் பிறவாமை எனக்கூடியது வேண்டும். இந்த பிறவாமை என்னுடைய அம்மாவான இந்த என்னை பெற்ற அம்மாவால தர முடியுமா? என்னை பெற்ற அம்மா எனக்கு சாப்பாடு போடுவா, என்னை வளர்ப்பா, எல்லாம் பண்ண. அதுக்கே நான் அம்மாவை தெய்வமாக போற்றுகிறேன். ஆனால் நீ எனக்கு மோட்ச பேரின்பத்தையே கொடுக்கக்கூடியவளா இருக்கிறதுனால உண்மையான அம்மா ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி அப்படின்னு நீதானம்மா ஜெகத்துக்கெல்லாம் அம்மா. அப்புறம் மாதா பிதாச்ச பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய, அம்மா நீதான் அப்பாவா இருக்க, நீதான் அம்மாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறாய். தொமேவ தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ தொமேவ பந்துஷ்ச சகா தொமேவ, நீதானம்மா எனக்கு பந்துவா இருக்க, நீதான் எனக்கு சகாவா இருக்க. தொமேவாசி வித்யா தொமேவாசி பந்துஹு, நீதாம்மா எனக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆத்ம வித்தியாகவும் நீதான் இருக்கிறாய். தொமேவ பந்துஹு, எனக்கு பந்தத்தை விட பந்துவாகவும் இருக்கக்கூடியவள் நீதான். ரெண்டுமே தான். அந்த மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோகோ, இந்த பந்தம் மோட்சம் ரெண்டுத்துக்கும் காரணம் எனக்கு வரணும்னு அம்பாளுடைய அனுகிரகம், அது ஈஸ்வர அனுகிரகா தேவ பும்சாம் இல்லையா? அவித்யா அத்வைத வாசனா. பந்தமும் ஈஸ்வரத்தினுடைய அனுகிரகத்தினால்தான் வருது, மோட்சமும் ஈஸ்வர அனுகிரகத்தினால்தான் வருது. இப்படி தொமேவாசி வித்யா தொமேவாசி பந்துஹு கதிர்மே, எனக்கு மே கதிஹி, நான் அடைய வேண்டிய நிலை என்ன? உன்னுடைய நிலை சாயுஜ்யம், பவானி பவானி இல்லையா? நான் நீயாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிதானே நம்ம இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கே நம்ம பார்த்தோம். எப்படி பவானி பவாவஹா பவாமஹா அப்படின்னு லோட்டுல பவானின்னா நான் தாங்களாகவே, லெட் மீ பிகம் யூ, நான் நீயாக ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது இல்லையா? அதுதான் மே கதி. பவானி நீதான் அந்த கதி. மதி மே கதிர்மே மதிர் தேவி மதிஹி, இந்த ஞானமும் நீதான். ஹே தேவி சர்வம் தமேவ, மொத்தத்துல எல்லாமே ஹே தேவி நீதான் எனக்கு இல்லையா? உலகத்துல ஆராதிக்கப்படுகின்றதாக இருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே இருக்கிற வேண்டுகிறோம். ஆனா அவர்களுக்கு மேலாக நீதாம்மா அம்பாள் தான் நியாயம் இல்லையா? உன்னை ஆராதிக்கிறது தான் நியாயம். அது மாத்திரம் இல்ல, நீதான் எங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டணும், நீதான் எங்களுக்கு லட்சியமாக இருக்கணும், நீதான் எனக்கு உபாயமா இருக்கணும், நீதான் எனக்கு அடைய வேண்டிய ஸ்தானமாகவும் இருக்க வேண்டும். மொத்தத்துல எல்லாமே நீதான் அப்படின்னு ஆச்சாரியால் ரொம்ப அழகாக பார்த்தார். இப்படியாக 14 ஸ்லோகங்களை நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 3 ஸ்லோகங்கள் இருக்கு. இதை அடுத்த கிளாஸ்ல பார்த்து முடிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.